அதாவது ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறான் ப்ராஸ்டியூஷன். ம். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கிறது கஷ்டம். அந்த ப்ராஸ்டியூஷன்ன்றது தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டே தான் போகுது சார். நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எல்லா தமிழ்நாடு நீ தனியாக பேசுறீங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பெண்களோட வாழ்க்கை இதில் வந்து பறி போயிருக்கு இல்லையா சார்? இந்த பிளாக்மெயில்ன்றது இன்னைக்கு அதெல்லாம் யாரும் பெருசாக எடுக்கிறது இல்லை. ம் நான் கல்லூரியில் பார்க்குறேன். எங்கள் காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. ம் ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுக்காக இது பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ம் இதெல்லாம் வந்து கேட்டால் இது ஏமா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஒரு பையனோட. அப்புறம் இது திடீர்னு ஒரு நாள் எதுவும் அழுதுகிட்டு என்னன்னாக்கா இந்த மாதிரி ஏதோ தகராறுன்ற மாதிரி சொல்லிச்சு. நான் சொன்னேன், சார் வேணா நான் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டுவேன். சார் ஏதோ பொழுது போகாமல் பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் அதை போய் கல்யாணத்தில் கூப்பிட்டு விட்டுருவீங்க போட்டிருக்கேன்னு ம் ஒரு பெண். ம் அப்புறம் இன்னொரு பொண்ணு, ஒரு மாணவி, அந்த தன்னுடைய காதலில் வந்து இந்த ஊரில் இருக்கிறான்னு ஒரு வடநாட்டு பெண். அது அவன் பேரை வந்து மெஹந்தி போட்டாக்கா அவன் பேரை போட்டு இதெல்லாம் படிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். முடிச்சிட்டு வந்தது, பார்க்கறதுக்கு வந்தது. என்னன்னு எனக்கு கல்யாணம் சார்ந்துச்சு. நான் உடனே சரி அந்த உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அவனை பண்ணிக்கல சார், வேற ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமும் அந்த கல்லூரியில் படித்தாங்க. 4 வருஷமும் அவனோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. கடைசியில் கல்யாணம் யாரோட பண்ணிட்டு என்னமோ காத்திருந்த மாதிரி இப்போ அடுத்த 10வது மாதம் பிள்ளை பெற்றுக்கிட்டு நிற்குது.